ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட பிசிக்காக பிராட்பேண்ட் கனெக்ஷன் வாங்கியிருக்கேன். வணக்கம்டா மாப்ள. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, மெயினா நம்ம ஆக் ஃபைபர் பத்தி தான் பேச போறோம். ஆனா நான் ஃபர்ஸ்ட் ஆக் ஃபைபர் செலக்ட் பண்ணவே இல்ல. என்னன்னா நான் பிசிக்கு இப்போ பிராட்பேண்ட் கனெக்ஷன் போடலான்னு பார்க்கும்போது, இருக்கறதுலயே மந்த்லி பிளான் யார் கம்மியா வச்சிருக்கானான்னு பார்த்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஜியோனா கம்மியா குடுத்தாங்க. 399 பிளான் இருந்துச்சு. 30 எம்பிபிஎஸ் ஸ்பீட் வரும். ஸோ அந்த ஒரு பிளான் தான் செலக்ட் பண்ணி புக் பண்ணிட்டேன். புக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஈவினிங்கே ஜியோலேருந்து கேஒய்சி வெரிஃபை பண்ணி பேமெண்ட் வாங்கிட்டாங்க. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாலேஷன் டீமும் வந்துட்டாங்க. பட் என்னன்னா, என்னோட ஏரியால அந்த கேபிள் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டவுன்ல இருந்துச்சு. அந்த பிராட்பேண்ட் கேபிள் ஸோ அந்த இப்போ கட் ஆகலான்ற சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ அத சரி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எனக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு அவங்க அ ரெடி பண்றேன்னு சொன்னாங்க. பட் கடைசி வரைக்கும் ரெடி பண்ணவே இல்ல. ஷிட். அதனால பார்த்தீங்கன்னா, என்னோட கனெக்ஷன் புக் பண்ணியிருக்கேன் பாருங்களா, அத கேன்சல் பண்றேங்க. நான் ரீஃபண்ட் வாங்கிட்டு, எப்ப நீங்க சரி பண்றீங்களோ அப்புறம் புக் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு 1 வீக் க்குள்ள பண்றேன்ற மாரி அப்போ சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க கனெக்ஷன் கேன்சலே பண்ணல. அதனால பார்த்தீங்கன்னா, திரும்பி நான் ஜியோவோட கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி, இந்த மாரி சொல்லியிருந்தேன். அவங்க அந்த இன்னும் 1 கால்லேயே பார்த்தீங்கன்னா, எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்கிட்டு, ஸோ என்ன ப்ராசஸோ அத பண்ணி, கேன்சலேஷன் ரெக்வெஸ்ட் பண்ணி, அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா, எனக்கு ரீஃபண்டுமே வந்துருந்துச்சு. ஆனா யார் மூலமா இந்த இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்களோ, அவங்களும் சரி, அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டாலேஷன்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஒருத்தவங்க பேசினாலும் சரி, 2 பேருமே பாருங்க ரெஸ்பான்ஸ் பெருசா பண்ணல. ஆனா, ஜியோ கஸ்டமர் கேர் சர்வீஸ் பாருங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. நன்றி, நன்றி. நீங்களுமே இந்த மாரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணீங்கன்னா, நீங்க அந்த இன்ஸ்டாலேஷன் ஏஜென்ட்டோ இல்ல உங்களுக்கு அந்த சர்வீஸ் ஏஜென்ட்டோ ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா, நீங்க கஸ்டமர் கேர கான்டாக்ட் பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சிம் பேஸ்டு நெட்வொர்க் இருக்கு பாருங்க. லைக் ஜியோ, ஏர்டெல் இவங்கலாம் பாருங்க பிராட்பேண்ட் கனெக்ஷன் குடுக்குறாங்க. இதை தவிர்த்து பிராட்பேண்ட் கனெக்ஷன் குடுக்கிறதுக்குன்னே சில பிராண்ட்ஸ் இருக்கும்ல. லைக் பார்த்தீங்கன்னா, செரி நெட் இருக்கு. அப்புறம் பாருங்க ஆக் ஃபைபர் இந்த மாரி நெறைய பிராண்ட்ஸ் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாரி நம்ம பிராண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த பிராட்பேண்ட் கனெக்ஷனுக்குன்னு இருக்கிற பிராண்ட் செலக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆக் ஃபைபர் செலக்ட் பண்ணேன். ஆனா ஆக் ஃபைபர்ல என்னன்னா, உங்களுக்கு பேசிக் பிளானே 575 ரூபீஸ்க்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 75 எம்பிபிஎஸ் இருக்கு. இருந்தாலும் நான் ஆக் ஃபைபர் வரைக்கும் நியர்பைல கேட்டது என்ன சொன்னாங்கன்னா, சர்வீஸ் போயிட்டு இருக்க நல்லா இருக்குன்ற மாரி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஆக் ஃபைபரே பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாலேஷனுக்கு கால் பண்ணி புக் பண்ணிட்டேன். ஸோ புக் பண்ணி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்தாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க என்னன்னா நேர்லலாம் வரல யாருமே. ஃபர்ஸ்ட்டு அந்த ரிஜிஸ்டர் பண்றதுக்கு. கால்லயே பார்த்தீங்கன்னா என்ன ப்ராசஸோ லிங்க் அனுப்பிச்சாங்க. அதில ரிஜிஸ்டர் பண்ணி அப்படியே WhatsAppலயே லிங்க் அனுப்பிச்சாங்க. பேமெண்ட்டுக்குமே எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸாவே முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாலேஷனுக்கு வந்தாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு, உங்க ஏரியால பாக்ஸ் இல்ல. ஸோ பாக்ஸ் போட்டு தான் உங்களுக்கு கனெக்ஷன் குடுக்க முடியுன்ற மாரி சொன்னாங்க. சரி பாக்ஸ் போட்டுருங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பாக்ஸ் போட்டாங்க. அந்த வீடியோ ஆட் பண்றேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா பவருமே குடுக்க வேண்டியிருந்துச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பவர் குடுக்கறனால இதனால ஈபி பில் அதிகமாகுமான்ற மாரி கேட்டிருந்தேன். அவங்க சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி உங்களுக்கு ₹50 உங்களோட மந்த்லி பிளான்லேருந்து இதுக்காக பில்க்காக கட் ஆகுன்ற மாரி சொன்னாங்க. சரின்னு நம்ம அதுக்கப்புறம் ஆக் ஃபைபர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இன்ஸ்டாலேஷன் போட்டதுக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே ப்ராப்பரான பண்ணாங்க. ஸோ நான் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த தீபாவளி ஆஃபர்ல இன்ஸ்டாலேஷனுக்கு ₹500 சார்ஜ் பண்ணுவாங்க. அது ஃப்ரீ ஆயிடுச்சு. ஸோ ஒரு 3 மந்த்ஸ் பிளான்னா பார்த்தீங்கன்னா, ஒரு ₹2000 கிட்ட பே பண்ணி போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மந்த்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கேன். இதுவரைக்கும் நல்லதா இருக்கு. பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணேன். அதுவுமே சொல்றேன். ஸோ இப்ப இந்த ஆக் ஃபைபர்ல நான் ஃபேஸ் பண்ண 2 பிரச்சனை பார்த்தீங்கன்னா இருக்கு. 2மே சால்வ் ஆயிருச்சு. 1. ஸோ ஃபர்ஸ்ட்டு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அவங்க கனெக்ஷன் போடும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் அடிச்சாங்க பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு ₹50 பில்ல கட் ஆகும்னு சொன்னாங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட்டு பண்ண மாரி 3 மந்த்ஸ்க்கு போனாலும் 2 மந்த்ஸ் தெரியல போயிடுச்சு. 3 மந்த் அப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்டர் பில் ஜெனரேட் ஆச்சு. அதிலயுமே பார்த்தீங்கன்னா, அந்த ₹50 ரீசால்வ் அந்த மாரிலாம் எதுவுமே மென்ஷன் ஆகல. அதனால பார்த்தீங்கன்னா, ஆக் ஃபைபருக்கு ஆப் மூலமா பார்த்தீங்கன்னா, ரெக்வெஸ்ட் ரைஸ் பண்ணிற மாரி இஷ்யூ இருக்குன்ட்டு கால் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் கால்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு. ஸோ நான் ஆக்டிவேட் பண்ற மாரி சொன்னாங்க. ஓகே பரவால்ல. ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தீங்க, திரும்பி ஆக்ட்லேருந்து கால் பண்ணியே, இந்த மாரி உங்களுக்கு பாக்ஸ் அடிச்சிருக்காங்க. பட் அதில 8 நம்பர்ஸ் வரைக்கும் கனெக்ஷன் எடுத்துக்கலாம். ஆனா நீங்க ஒரு நம்பர் தான் யூஸ் பண்றீங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈபி சார்ஜஸ் பெருசா இந்த ரீடிங் எடுக்கிற அளவுக்கு கூட வரதுக்கான வாய்ப்பு இல்லனால, உங்களுக்கு அந்த ₹50 கட் கிடைக்காதுன்ற மாரி தான் மென்ஷன் பண்ணாங்க. பட் அப்ப அவங்க என்ன சொன்னோம்னா
இந்த மாரி கனெக்ஷன் வந்தவங்க வந்து அது எலிஜிபிள் இருக்குன்னு தான் சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி கால் பண்ணப்பவும் எலிஜிபிள் இருக்குன்னு தான் சொன்னாங்கன்னு கேட்கும்போது, ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறமும் அதில கனெக்ஷன் குடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மத்தவங்க உங்க ஏரியால யாராச்சும் கனெக்ஷன் குடுத்தாங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க அந்த அமௌண்ட் வேணா கிளைம் பண்ணிக்க முடியுன்ற மாரி சொன்னாங்க. சரி, நீங்க மட்டும் உங்களுக்காகவே பாக்ஸ் போட்டுருக்காங்கன்னா, உங்களுக்கு அந்த ஈபி பில் ரெட்யூஸ்லாம் எதுவுமே ஆகாது. ஸோ அந்த ₹50 வந்து பிளான்லேருந்து கட் பண்ண மாட்டாங்க பிரைஸ் வந்து. ஸோ நீங்க ஃபுல்லானா பே பண்ற மாரி இருக்கும். எனக்கு அப்படிதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துச்சு. ஓகேன்னு இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா, அதோட வந்து சால்வ் ஆயிருச்சு. 2 செகண்ட் பிரச்சனை என்ன வந்துச்சுன்னா, இப்போ 2 மந்த்ஸா வந்து எந்த விதத்துலயுமே பார்த்தீங்கன்னா, கனெக்ஷன் வந்து கட் ஆகல. நல்லா வந்து ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் வந்து இருந்துச்சு. ஸ்பீட் என்ன வந்துச்சுன்னு கடைசியில சொல்றேன். எப்பவுமே ஸ்பீட் வந்து இருந்துச்சு. எந்த இஷ்யூமே வந்து இல்ல. சரி, ஓகே. ஒரு 2 மந்த்ஸா யூஸ் பண்ணிட்டோம். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஓவராலா நல்லா தான் இருக்கு. வீடியோ போடலாம்னு நெனச்சேன். நேத்து பார்த்தீங்கன்னா, அதாவது முந்தா நேத்து வந்து கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, கட் ஆயிடுச்சு. சருத்தே மார்னிங் வந்து. ஸோ பிராட்பேண்ட் அந்த ரவுட்டர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு லைட் வந்து இண்டிகேஷன் வந்துச்சு. இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகல. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பாக்ஸ் மூலமா கனெக்ஷன் குடுத்துருக்கேன். ஒரு வேள அந்த கேபிள் எங்கேயாச்சும் நல்லா கட் ஆயிருக்கான்னு செக் பண்ணேன். அந்த மாரிலாம் எதுவுமே வந்து இல்ல. உடனே பார்த்தீங்கன்னா, ஆப்ல போய் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணேன். கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணதுக்கப்புறம் என்னன்னா, ஒரு 1 டேக்குள்ள உங்களுக்கு இஷ்யூ சால்வ் ஆயிடும்ன்ற மாரி தான் அதில காட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஈவினிங்கே வந்து மார்னிங் வந்து கனெக்ஷன் கட் ஆச்சு. அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா, ஆக்ட்லேருந்து சர்வீஸ் ஏஜென்ட் வந்து செக் பண்ணாங்க. கீழ இருக்க பாக்ஸ்லாம் செக் பண்ணாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, நியர்பைலயுமே வந்து எங்க கேபிள் கட் ஆயிட்டு வர மாரி செக் பண்ணாங்க. அவங்க சரியாயிடும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சரி ஆகல. தி நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா, திரும்பி வந்து ஆக்ட் ஃபைபர்லேருந்து வந்து இன்னொரு டீம் வந்தாங்க. நேத்து வந்தவங்க இன்னைக்கு வரல. வேற ஆளுங்க வந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பி வந்து செக் பண்ணாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, திரும்பி செக் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா, கனெக்ஷன் வந்து வந்துருச்சு. அவங்க என்ன மென்ஷன் பண்ணாங்கன்னா, கேபிள் தான் வந்து கட் ஆச்சுன்ற மாரி சொன்னாங்க. நியர்பை ஏரியால. வந்து அத சரி பண்ணிட்டாங்க. கூடவே அந்த காலர் என்ன சொன்னாங்கன்னா, "திரும்பி நீங்க என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணாலும் கண்டிப்பா எனக்கு கால் பண்ணுங்க." அப்படின்ற மாரி அவங்க ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா, நல்லா இருந்துச்சு. இதுல என்ன நான் சொல்றேன்னா, அதாவது இப்போ கனெக்ஷன் வந்தப்போ கால் பண்ணி ஃபர்ஸ்ட்டு வந்து சொன்னாங்க, இந்த மாரி நாங்க வந்துட்டோன்ட்டு. வந்து லைன் வந்ததுக்கு அப்புறமும் அப்படியே போகாம திரும்பி கால் பண்ணி லைன் வந்துருச்சான்னு ஒரு வெரிஃபையுமே வந்து பண்ணாங்க. திரும்பி பிரச்சனைனா கால் பண்ண சொன்னாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அந்த சர்வீஸ் ஏஜென்ட் வந்து அவங்க ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்னன்னா வந்து கேபிள் கட் ஆகி ஒரு 1 டே வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் இல்லாம இருந்தாலும், அந்த 1 டேக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, அவங்க சரி பண்ணியுமே வந்து குடுத்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் ஆன்லைன்ல பார்த்த வரைக்கும் 3 டேஸ் ஆச்சு, 4 டேஸ் ஆச்சு. வந்து அவங்க ரிப்ளேயுமே எதுவுமே வந்து பண்ணலன்ற மாரி நெறைய பேர் சொல்லி கேட்டுருக்கேன். சில பேர்லாம் 1 மந்த் ஆயி அந்த வைஃபை ரவுட்டர்லாம் கீழ போட்டு உடைச்சு, ரொம்பவே வந்து வீடியோலாம் வந்து போட்டிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளவோ பரவாயில்லன்னு தான் எனக்கு வந்து இருந்துச்சு. ஸோ இப்ப நீங்க வந்து ஆக் ஃபைபர் இருக்கிறதா இருந்தா, ஒரு சில விஷயங்கள் நான் வந்து சொல்றேன். அதெல்லாம் நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. மெயினா நீங்க வந்து பார்க்கணும். என்னன்னா ஆக் ஃபைபர் போட்டதுக்கும் சிட்டி பேஸ் பண்ண மாரி பார்த்தீங்கன்னா, பிரைசிங் வந்து சேஞ்ச் ஆகும். எனக்கு நான் ஃபர்ஸ்ட்டு அவங்க இந்த மாரி வந்து எனக்கு பிராட்பேண்ட் கனெக்ஷன் வேணும் கேட்டப்போ, 549 பிளான் பிரைஸ் சொன்னாங்க. பட் எனக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது அது 575 ஆச்சு. ஓகேங்களா? ஸோ என்னன்னா, இந்த ஏரியாவுக்கு தகுந்த மாரி பார்த்தீங்கன்னா, இந்த பிரைஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். சிட்டிக்கு தகுந்த மாரி. ஸோ நீங்க செக் பண்ணிக்கோங்க. என்னோட ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா, 575 தான் வந்து பேசிக் பிளான். 75 எம்பிபிஎஸ் வந்து வரும். இன்டர்நெட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேட்டா வந்து அன்லிமிட்டட் தான் மென்ஷன் பண்றாங்க. பட் வந்து ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து பெர் மந்த்துக்கு 3300 ஜிபி வரைக்கும் நம்ம இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணிக்கலான்ற மாரி தான் வந்து இருக்கு. ஓகேங்களா? வந்து இந்த பிராட்பேண்ட் கனெக்ஷன் பிளான் வந்து என்னன்னா 575 இருந்தாலும், உங்களுக்கு அதுக்கு மேல 18% வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். அப்ப நீங்க ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா, மந்த்லி நீங்க ₹700 வந்து பே பண்ற மாரி இருக்கும். இது ஆக்ட் ஃபைபர்ன்னு கிடையாது. நீங்க எந்த பிராட்பேண்ட் கனெக்ஷன்ஸ் செலக்ட் பண்ணாலும், அவங்க பிரைஸ்ங்கிறது 399, 499, 599 இல்ல 575 இந்த மாரி போட்டிருப்பாங்க. அதுக்கு மேல ஆனா நீங்க 18% ஜிஎஸ்டி சேர்த்து தான் பே பண்ற மாரி இருக்கும். அப்படி பார்க்கும்போது நம்ம வாங்குன கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, 700 கிட்ட மந்த்லி வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நீங்க என்ன விஷயம் வந்து பார்க்கணும், முக்கியமா ஆக்ட் ஃபைபர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாரி நம்மளுக்கு கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, வைஃபை ரவுட்டர் வந்து நீங்க 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ் பிளான் செலக்ட் பண்ணும்போது குடுக்குறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, கனெக்ஷன் வாங்கும்போது நம்ம ஃப்ரீன்னு வந்து நெனச்சுப்போம். ஆனா அது அப்படி கிடையாது. என்னன்னா, இப்ப நீங்க ஆக்ட் ஃபைபர் வந்து யூஸ் பண்ற வரைக்கும் இந்த வைஃபை ரவுட்டர் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்க கனெக்ஷன் வந்து சப்போஸ் வந்து கேன்சல் பண்றீங்கன்னா, இந்த வைஃபை ரவுட்டர்ன்றது நீங்க வந்து ரிட்டர்ன் பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னன்னா வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணவங்களோ, இல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து புக் பண்ண வச்சவங்களோ, அவங்க அத பத்தி மென்ஷன் பண்ணல. பட் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல அது வந்து இருக்கு. ஸோ நீங்க கனெக்ஷன் வந்து கட் பண்றீங்கன்னா, அப்போ மட்டும் நீங்க ரிட்டர்ன் பண்ண வேண்டியிருக்கும். இல்ல அப்ப நீங்க வந்து இந்த வைஃபை ரவுட்டர் வந்து நானே வச்சுக்கிறேன்ற மாரி சொன்னீங்கன்னா, ஏன்னா இது வந்து ஒரு பிராண்டடான ப்ராடக்ட்டா வந்து இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஆப்ப ₹2000 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த அமௌண்ட்ட பே பண்ணி நீங்க வந்து வாங்கிக்கலாம்.
ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஸ்பீட் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து 75 எம்பிபிஎஸ் ஸ்பீட் தான் வந்து பிளான்ல நான் வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். ஆனா, எப்பயுமே பாத்தீங்கன்னா, அந்த ஸ்பீட் வந்ததே கிடையாது. அத விட அதிகமா தான் வந்து வந்துச்சு. ஸோ, நம்ப ஸ்பீட் டெஸ்ட் வெப்சைட்லாம் இருக்கு பாத்தீங்களா, அத செக் பண்ணி பார்க்கும்போது, எப்பயுமே எனக்கு 75 எம்பிபிஎஸ்க்கு மேல தான் அப்லோடும் சரி, டவுன்லோட் ஸ்பீடும் சரி வந்துச்சு. ஸோ, நான் வந்து இந்த 2 மந்த்ஸா நெறைய தடவ நான் வந்து ஸ்பீட் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்கேன். எப்பயுமே பாத்தீங்கன்னா, அவங்க சொன்ன ஸ்பீட விட அதிகமா தான் வந்து இருந்துச்சு. ஸோ, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா, ஓவராலா இந்த ஆக் ஃபைபரோட பாத்தீங்கன்னா, நல்லா தான் வந்து இருந்துச்சு. ஆனா, இப்ப நான் வந்து வீடியோல சொன்னது பாத்தீங்கன்னா, ஆக் ஃபைபர் பத்தி பாசிட்டிவா இருக்கும். அது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா, நீங்க ஆன்லைன்ல இன்னுமே ஒரு சில வீடியோஸ் பாத்தீங்கன்னா, ஆக் ஃபைபர் பத்தி இதெல்லாம் ஒரு சர்வீஸான்னு பேசினவங்க கூட வீடியோ வந்து போட்டிருப்பாங்க. என்ன கொடுமை சரவணன். ஏன்னா வந்து, அது வந்து அவங்க தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸா தான் வந்து இருக்கும். அதனால நான் உங்களுக்கு என்ன ஒரு சின்ன டிப் சொல்லணும்னு நெனைக்கிறேன்னா, உங்க ஏரியால வந்து யாராச்சும் வந்து இப்போ ஆல்ரெடி ஒரு பிராட்பேண்ட் கனெக்ஷன் வாங்கியிருக்காங்க. ஏர்டெல்லோ, ஜியோவோ, ஆக்டோ எது வாங்கியிருக்காங்களோ, அவங்க கிட்ட வந்து சர்வீஸ் எப்படி இருக்குன்னு வந்து கேட்டுக்கோங்க. அதாவது வந்து கனெக்ஷன் கட் ஆனதுக்கப்புறம் வந்து சரி பண்றாங்களா, அத பாருங்க. இன்ஸ்டாலேஷன் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா கூட பரவால்ல. பட் வந்து அதுக்கப்புறம் கனெக்ஷன் கட் ஆகுற இஷ்யூ தான் மேஜரா வந்து வரும். ஸோ, அப்போ வந்து சரி பண்றாங்களான்றது உங்க நியர்பை என்ன நெட்வொர்க் யூஸ் பண்றாங்கன்னு பார்த்து விசாரிச்சுக்கோங்க. அது வந்து நாளைக்கு நீங்க கனெக்ஷன் வந்து போடும்போது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, ஓவராலா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருந்தா ஒரு லைக் குடுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த பிராட்பேண்ட் கனெக்ஷன்ல எந்த நெட்வொர்க்ல எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு லைக் குடுத்துருங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் பை.